தூய்மை பணியாளர்கள் 1953 பேர் 1/8/2025 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 15-20 வருடங்கள் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்களை முதலமைச்சரே கடிதம் எழுதி 19/1/2021 கடிதம் எழுதி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன தூய்மை பணியாளர்களை இன்னைக்கு சென்னை மாநகராட்சி குப்பை தொட்டியில் வீசுவது போல இன்னைக்கு வேலையை மறுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ராம்கீழ் போய் பணி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 15-20 வருடங்கள் வேலை பார்த்தவர்களை தொழில்கான் பருவநிலை புரொபேஷனராக தொழிலை கற்றுக்கொள்வது போல 6 மாத பணித்திறனை முடித்தால்தான் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களை புதிதாக வேலைக்கு சேருவதாக சொல்வது என்பது சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரானது. இன்றைக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 13 நாட்கள் அறவழியிலே போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை காவல்துறை அத்துமீறி தாக்கி கைது செய்து வெளியே அனுப்பியது, அந்த போராட்டத்தை நடத்த விடாமல். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் படி இன்னைக்கு அம்பத்தூரிலே ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்த் என்ற 4 தூய்மை பணியாளர்கள் 4 பேர் உயிரை பணயம் வைத்து காலவர்க்க உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன் வந்து தீர்க்க வேண்டும். அவர்கள் கேட்பது உணவு கேட்டு போராடவில்லை, உணவு நீங்களே அறிவித்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அதெல்லாம் விட நீங்கள் அளித்த 19/1/2021 கடிதப்படியும் தேர்தல் வாக்குறுதி 153 285 படியும் நீங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் விட தற்போது குறிப்பாக 31/7/2025 நாங்கள் என்ன வேலை செய்தோமோ பணி நிரந்தர கோரிக்கையை நீதிமன்ற தீர்ப்புக்கு வைத்துவிட்டு நாங்கள் உடனடியாக சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியில் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று தொழிலாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 23 முறை கைது, 13க்கு மேற்பட்ட 23க்கு மேற்பட்ட முறை கைது, 13க்கு மேற்பட்ட பொய் வழக்கல் பலதையும் தாண்டி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 112 நாளிலே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.